சரணியா, இப்போம்லாம் ஒரு படம் வந்தா ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே டிவியில் போட்டுதாம்லா. ஆமாம் பத்தியா, நம்ம தியேட்டருக்கு போயிட்டு வந்தாலும் போயிட்டு வந்து 2-3 மாசையில டிவிலே போட்டுருதான். எதுக்கு வீணா போய்கிட்டுன்னு தோணுது. ஏப்பா என்ன வேலைப்பா. கொஞ்சம் தள்ளுங்க மக்கா, செத்த படுத்து எஞ்சிக்கிடுதே. எப்பா என்னம்மா வருது. எம்மா, சோறு பொங்கிட்டியா? ஆ பொங்கிட்டேன் டீ. செத்த நேரம் கண் அசந்து வருது, கொஞ்சம் தூங்க விடு. இடையில எவ்வளவு பேசாதீ என்கிட்ட. இன்னைக்கு என்ன குழம்புமா? செத்த நேரம் வாயை மூடிட்டு கிடங்க டீ. கண் அசந்தால வருது, எனக்கே பேச முடியல. தொடர்ந்துலாம் கிடக்கால்வே. சரணியா, நம்ம ஒன்று டிவி அமுத்திட்டு போயிடுவோமா? அம்மா செத்த தூங்கட்டும். சரி சரி போவோம். அம்மாவே இவ்வளோ நேரம் வேலை பார்த்துட்டு வந்திருக்கா. நம்ம கொஞ்ச நேரம் போய் ஃபோனை நோண்டுவோம். கோமக்கா, மாரத்னம் கதை திறந்தா இருக்கு. ஏன்க்கா படுத்திருக்கிய? கெதியா இல்லை? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரத்னம், செத்த வந்து படுத்தேன். கொஞ்ச நேரம் குறுக்க சாச்சு எந்திப்போம்னு. வா வந்து உட்காரு வா. இருக்கட்டுக்கா, சும்மா தான் வந்தேன். என்ன செய்தியான்னு பார்த்துட்டு போகலாம்னு. நான் முக்கு கடைக்கு பொரிகள் வாங்கிட்டு போகலாம்னு வந்தேன். பொரிகள்லாம் வாங்க வந்தியா? ஐயா வீட்டில் நிறைய இருக்குங்கன்னா எடுத்துகிட்டு போம்மா. இல்லைக்கா வாங்கிட்டேன். சரி சரி, இப்போ என்ன மத்தியானம் சாப்பிடுற நேரம் பொரியல் வாங்கிட்டு போற? நீ பள்ளியிடம் கிடையாது பத்தினா கொஞ்சம் மெதுவாக தான் பொங்குனேன். குழம்பு என்ன வைக்கணும் என் மாவட்ட கேட்டதுக்கு புளித்தண்ணி போதும்ட்டா. எனக்கும் குழம்பு கறியில் வச்சுட்டு எரிச்சலாக தான் இருந்தது. அதான் ஒரு புளித்தண்ணியை தழைச்சிட்டு பொரிகடலை துவையா இருப்போம்னு பொரியல் வாங்க போகிறேன். கொஞ்சம் நேரத்தோட பொங்கக்கூடாதா ரத்னம்? பிள்ளைக்கு பசிக்காதா? அவள் இவ்வளோ நேரம் நொறுக்கு திணி தின்னுட்டு கிடந்தாக்கா. இப்போ கூட அவளுக்கு பசிக்காது. என்னைக்கு தான் வயிறு பசிக்கு சோறு வேணும்னு கேட்டிருக்காளுவோ. இன்னத்தையாவது நொறுக்கு திணி மிச்சரு முறுக்குன்னு தின்னுட்டு கிடக்காள்வேன். சோத்தை வச்சா எனக்கு இப்போ கூட வேண்டான்னு தான் சொல்ல போறா. அதுவும் சரிதான், எவளாவது உருப்படியா சாப்பிடுதாளா? நம்ம பொங்குதல குறை சொல்லதுக்கு மட்டும் ரெடியா இருப்பாள்வே. அதை சொல்லுங்க. உன் வீட்டு பக்கத்து வீட்டில் அந்த மேகலை பிள்ளைய சீமந்தங்களுக்கு கூட்டு போயிட்டாவளா? இல்லைக்கா, இன்னும் ஒரு வாரம் கழிச்சு தான். அதுக்கப்புறம் தான் எல்லா வீட்டுக்கு வந்து சொல்ல வருவாங்க. நான் முந்தா நாள் ரேஷன் கடைக்கு போயில பார்த்தேன் பார்த்துக்கோ. கையெல்லாம் வளையல் போட்டிருந்ததோ. சீமந்தம் முடிஞ்சிட்டு போல, நமக்கு தான் மாமியை சொல்லலையோன்னு நினச்சேன். இல்லைக்கா இனிமேதான். சரி சரி சரி. சரணியா, அம்மே பத்தியா? நம்மளை பேசும்போது வாயே திறக்காதுன்னு சொல்லிட்டு பேச்சுக்கு ஆள் வரவும் எப்படி எஞ்சி உட்காந்துட்டா பாரு. ஆமாம் பத்தியா, அதை தான் நானும் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். எம்மா என்ன குழம்புன்னு வாயை திறந்ததுக்கு வாயை மூடிட்டு அது இதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஃப்ரெண்டு வரவும் எப்படி பேசிக்கிட்டு இருக்கா பாரு. சரிக்கா நான் பாரேன், போய் துவையல் அடித்து சாப்பிடணும். ஐயோ போறியோ? கொஞ்ச நேரம் இருந்து பேசிட்டு போகிறதுனோ. இப்போ தானே வந்தேன். நாளைக்கு வரும்போது வரம்க்கா. நாளைக்கு வந்தாலும் இப்படி தான் ஓட போகிறேன். என்னக்கா செய்ய, நம்ம நினச்ச நேரம் உட்காந்து ஒரு 5 நிமிஷம் பேசக்கு ஈரம் இருக்கா? அதை சொல்லு. எல்லா வேலையிலும் நம்ம தான் பார்க்க வேண்டியிருக்கு. நமக்கு யார் இருக்கா? இவ்வளோ பாடு பார்த்தாலும் நீ என்ன செஞ்சேன்னா கேட்க போறாவ. ஆமாம் பார்த்தில்லக்கா. சரிக்கா நான் தானே கிளம்புதேன். சரிம்மா, சாப்பிட்டு முடிச்சுட்டு நேரம் தான் வா. சரிக்கா வரேன். வாரம்க்கா. வாரேன் சரணியா, சோதி வாரேன்னம்மா. சரி தே. எப்பா என்னம்மா வருது. எம்மா நீ சரியான ஆளுதான். என்ன குழம்பு வச்சான்னு கேட்க வந்தேன். என்கிட்ட எப்படி எரிஞ்சு விழுந்த? உன் ஃப்ரெண்டு வந்த உடனே பேச உட்காந்தாச்சு. அப்போம்லாம் உனக்கு தலைவலிக்கலையோ? ஒரு படியா வரலையோ? சும்மா இரியம் டீ. வீட்டுக்கு ஒரு ஆள் வந்தப்போ அவங்ககிட்டையும் நான் படுக்க போறேன் தூக்க வருது நான் சொல்ல முடியும்? வந்துட்டாலேன்னு செத்த நேரம் பேச்சு கொடுத்தேன். அவள் பேசும்போது நான் எந்திரிச்சு போனா சொல்ல முடியும்? ஆனால் சரியான ஆள்மணி. அந்த அத்தை வந்துட்டு என்ன செய்தேன்னு கேட்டுட்டு அப்படியே போகலான்னு தான் பார்த்தாவ. நீ தான் அவையில இருக்க வச்சு பேசிட்டு மேகலா வீட்டில் சீமந்தம் முடிச்சுட்டா அங்கே அப்படியாச்சா இங்கே இப்படியாச்சான்னு இவ்வளோ நேரம் கதை அளந்துட்டு இருந்த. கடைசி அவ தான் பேசினவனு எங்கிட்ட எப்படி விட்டு போடுதே. சரணியா, அம்மைக்கு ஆக்ஷனை பத்தியா? நானும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். சும்மா இருங்க மக்களே. யாராவது வந்து 2 நிமிஷம் பேசிக்கிட்டு இருந்தா மனசுக்கே எவ்வளோ ரிலேன்ஸா இருக்கு தெரியுமா? சோதி, அம்மைக்கு இங்கிலீஷை பத்தியா? யாமட்டி நான் பேசுறது சரிதானே? ஆமாம்மா ஆமாம், நீ பேசுனது எல்லாமே சரிதான். எம்மா நீ எத்தனை கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்க? ஏம்மா சொல்லுமா. பாங்கட்டி, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போறேன். செத்தனா சத்தம் பண்ணாம இருங்க. இப்போ என்ன பீரியட்ல? சோசியல்னு நினைக்கம்ல. சோசியலா? ஏற்கனவே சாப்பிட்ட சாப்பாட்டு கண்ணெல்லாம் தூக்கம் வருதுல. இன்னும் வரலாறு படிக்கன்னு அவர் வந்து புக்கை வாசிச்சு முடிக்கக்குள்ள எத்தனை கொட்டாய் விட போறனோ தெரியல. ஆமால முகிலி, நீ சொன்ன மாதிரி எனக்கும் தூக்கமா தான் வருது. எங்க கண்ணை பொத்துனோம்னா போதும், அந்த சாரி எங்க இருந்து எப்படி வந்து அடிப்பாருனே தெரியாது. புயல் வேகத்துல வந்துருவாரு. ஆமா பத்தியா, எதுக்கு தான் மத்தியானம் சோசியல் பீரியடை வைக்காங்களோ? லாஸ்ட் பீரியடை வச்சா கூட கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ என்ன பீரியட் அனிதா? சோசியல் பீரியட் தான் டி. சார் வந்துட்டே இருப்பாங்க. ஐயோ
ஜோசியலா அப்பா சாப்பிட்ட சாப்பாட்டுக்கும் ஃபர்ஸ்ட் பெஞ்சில் இருக்கிறதுக்கும் தூக்கமாலாம் வரும். என்ன கண்டாலே அந்த சாருக்கு பிடிக்காது. என்னென்ன ஏச போறாரோ தெரியல. அது என்னமோ சோசியல் பீரியட் வந்தா மட்டும் எனக்கு தூக்கம் எங்க இருந்து தான் வருமோ தெரியல. எனக்கும் அப்படித்தான் ரேவதி, தூக்கமா தான் வரும். ஆனா ஃபர்ஸ்ட் பெஞ்சில் இருக்கும் பாத்தியா, வேற என்ன செய்ய? சார் பார்க்காத நேரத்துல கச்சிப்ல தண்ணியை தொட்டு கண்ணுல வச்சுக்கிடுவேன். இப்படித்தான் ஏன் பொழப்பும் ஓடுது. எனக்கெல்லாம் போர் அடிக்காதுப்பா. சார் பாடம் நடத்தும் போது இன்ட்ரெஸ்டா கேட்டோம் அப்படின்னா ஏன் போர் அடிக்க போகுது? நீங்கெல்லாம் படிப்பாளிகள், அதனால உங்களுக்கு தூக்கம் வராது. நாங்க அப்படி இல்லை பத்தியா? ரேவதி இப்படியே சொல்லாத. இப்படி சொல்லி சொல்லிதான் எனக்கு மார்க் ரொம்ப குறைஞ்சிட்டு. சும்மா விளையாட்டு தானே தீபா சொன்னா. இதுக்கு பேர் விளையாட்டா? நான் மார்க் எடுக்கேன்னு வயிற்றுச்சல பேசுறா. ஆமா, இவ பெரிய ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டா. இவளை பார்த்து நான் வயிற்றுச்சப்பட போறேன். அப்படி பார்த்தா உன்னை விட அதிக மார்க் எடுக்கிறது அனிதா தான். அவ ஒன்றும் உன்ன மாதிரி ஆடிட்டு அலையல. யார் என்னை விட அதிகமாக மார்க் எடுக்காங்க, யார் என்னை விட கம்மியாக மார்க் எடுக்காங்கன்னு நீ ஒன்றும் கணிக்க வேண்டாம். முடிஞ்சா அந்த தடவை ஃபெயில் ஆகாம பாஸ் பண்ண பாரு. வெறும் சிலிப்பி. நீ ஏன் கணக்கி அவகிட்ட பேச்சு கொடுக்க? அவ வாயை திறந்தாலே எப்போ எந்த நேரத்தில் சண்டல் பண்ணே தெரியாது. சாதாரணமாக தானே பேசணும் அனிதா. இருக்கையிலேயே மூஞ்சியை திருப்பிட்டு போறா. இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குல்ல. மார்க் குறைச்செடுக்க பற்றிலாம் ஏன் பேசுதா? இவ ஃபெயில் ஆவதை பற்றிலாம் அவ ஏன் சொல்லணும்? திமிரு தானே இதெல்லாம். எல்லாரும் அமைதியா இருங்க, இல்லைன்னா பேர் எழுதி வச்சிருவேன். திமுரு பிடிச்சவா. தீபா நீ ஒன்றும் லீடர் இல்லை. அனிதா தான் இந்த தடவை ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கா. அவ தான் லீடரு. அவளும் சேர்ந்து பேசிட்டு தானே இருக்கா. அப்போ நான் தானே லீடரு, நான் தான் பேர் எழுதுவேன். இப்போ கொஞ்ச நேரத்தில் அமைதி ஆகலைன்னா சாரை கூப்பிட்டு வருவேன். சை, இவெல்லாம் ஒரு பொம்பளையா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சிட் டவுன். நீ எதுக்கு இப்படி மூஞ்சியை சுழிச்சுக்கிட்டு முன்னாடி வந்து நிக்க? இல்ல சார், எல்லாரும் பேசிட்டே இருந்தாவளா, அதான் போர்ட்ல பேர் எழுதி போடலான்னு வந்தேன். ஏன் நீ பேசலையா? பேசாமலே இருந்தா இவ்வளவு நேரம். போய் இடத்துல போய் உட்காரு. சரி சார். போன தடவை என்ன லெசன் படிச்சுட்டு வர சொன்னேன்? சார் எதுவுமே படிச்சிட்டு வர சொல்லல சார். இன்னைக்கு 6வது லெசன் எடுக்கதா சொல்லிருந்தீங்க. படிச்சுட்டு வர சொல்லலையா? நேத்து நடத்தின பாடத்துல இருந்து கொஸ்டின் கேட்பேன்னு சொல்லிட்டு தானே போனேன். என்ன எல்லாரும் ஷாக்காய் இருக்க மாதிரி இருக்கு? யாருக்காதுலயும் விழலையா? நேத்து சொல்லிட்டு போனப்போ என்ன கவனத்துல இருந்து எல்லாரும்? அவளே சாக்காக்கி தான் நிக்க கவி. அவளுக்கு என்ன தெரியும்? சார் நீங்க சொன்னதை சரியா கவனிக்கல சார். யாருமே படிச்சிட்டு வரல சார். படிச்சுட்டு வரலையா? ஏன்? ஒரு நாள் பாடம் நடத்தினா அந்த பாடத்தை வீட்டுல போய் ரிவிஷன் பண்ணணும்னு தெரியாதா? ஒன்னையும் சொல்லித்தான் தெரியணுமா? இன்னைக்கு ஒரு நாள் விடியேன், எல்லா நாளும் இப்படி விட முடியாது. இன்னைக்கு நான் 6th லெசன் எடுப்பேன், நாளைக்கு வந்து கொஸ்டின் கேட்பேன். எல்லாரும் பதில் சொல்லி ஆகணும். நாளைக்கு மூஞ்சி இப்படி வச்சுட்டு நிக்க கூடாது. லாஸ்ட் பெஞ்ச், அங்க என்ன சத்தம்? கொஞ்சம் விட்டா எல்லாரும் பேசிட்டு உட்காந்துருவீங்களே. பாடம் எடுக்க போறேன், எல்லாரும் இங்கதான் கவனம் இருக்கணும். சாப்பிட்டுட்டு உண்ட மயக்கணும், தூங்கி தூங்கி வழிஞ்சா கிளாஸ்ல இருந்து தூக்கி வெளியில போட்டு விடுவேன். எல்லாரும் புக் எடுத்து டேபிள் மேல வை. நான் புக் கொண்டு வரல. நீ வச்சிருக்கியா? தா அந்த பக்கம் வச்சுக்கலாம். நீ கொண்டு வரலையா? நானும் கொண்டு வரலையல. முகினே நீ கொண்டு வந்திருக்கியா? கொண்டு வந்துக்கம்ல. நான் நடுவில் புக் வைக்கேன். அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஒவ்வொரு நோட்டை வச்சுக்கிடுவோம். சார் அங்கேருந்து பார்க்கும்போது தெரியாது, அப்படியே ஒப்பிச்சிருவோம். அப்படியே செய்யும்ல. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பீரியட் முடிஞ்சிரும். இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் தான் இருக்கும். அவ்வளோ நேரத்துக்கு தானே சமாளிச்சுக்கலாம். ஏப்பா இந்த கீரை வாங்கிதல குறவில்ல. உருவி போடுறதுக்குள்ள போதும் நான் இருக்குப்பா. வா கவி, வந்து உட்காரு. எங்களை போயிட்டாரா இவ்வளோ நேரமா? சும்மா தாமா, இந்த பக்கத்து கடை வரைக்கும் தான் போயிட்டு வந்தேன். என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கா? கீரை வாங்கிட்டு வந்தேன் மக்கா, அதான் உருவிக்கிட்டு இருக்கேன். கீரையா? நம்ம வீட்டில் கீரை குழம்பு இன்னைக்கு. கீரையை பொரிக்கணும், இல்லைன்னா கடையணும், ஏதாவது புளி குழம்பு வைக்கணும். இன்னைக்கு அதான் சாப்பாடு. அம்மா மீன் வாங்கிருக்கலாம்லாமா? மீன் வாங்கி எத்தனை நாள் ஆகுது? 2 நாளைக்கு முன்னாடி தான் மக்களே வாங்கினோம்.
வாங்கினாலும் நீ என்னத்தை சாப்பிட்டா? அன்னைக்கு மீன் குழம்பு வச்சது கறிக்க கிடக்க மீனையும் சாப்பிடல, குழம்பே ரொம்ப ஊற்றி சாப்பிடல, வெறும் சோற சாப்பிட்ட மாதிரி சாப்பிட்டு போனேன். இப்போ என்ன உனக்கு மீன் குழம்பு ஞாபகம் வந்துட்டு? எம்மா மீனை குழம்பு வைக்க விடாம பொரிச்சு சாப்பிடணும். ஒரு ரசத்தை வச்சு பொரிச்சு சாப்பிட்டா என்ன ருசியா இருக்கும். எண்ணெயில் பொரிச்சே சாப்பிடக்கூடாது மக்கா, அது உடம்புக்கே நல்லது கிடையாது. அது உனக்கும் அப்பாவுக்கும் தான், எங்களை மாதிரி சின்ன பிள்ளைகளுக்கு கிடையாது. தங்கச்சி எங்கம்மா? ஆளே காணும். அவள் பக்கத்து வீட்டுக்கு போயிருக்காளே. ஏம்மா ஏக்கு? அவளுக்கு போர் அடிக்கும், அதனால பக்கத்தில் அவள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன்னு போயிருக்கா. ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனாளா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஏங்க அந்த பிள்ளை என்கிட்ட சொல்லிட்டு தான் போச்சு. உன்கிட்ட சொன்னா என்கிட்ட ஒரு வார்த்தையா சொல்லிட்டு போகணும்னு தெரியாண்டா அவளுக்கு? ஏன் அந்த பிள்ளை என்கிட்ட சொல்லிட்டு போச்சுல, அதே போதும். நானும் அப்பாவும் இருக்கோம் வீட்டுக்கு தெரியாதுன்னு, என்கிட்ட சொல்லிட்டு போனா போதும். நீ ஒன்றும் பெரிய மனுஷன் கிடையாது, இவன்கிட்ட சொல்லிட்டு போனோமா. நீ இப்படி அவளுக்கு செல்லம் கொடுத்துட்டே இருந்தா அவ எப்படி என்னைய மதிப்பா? என்னதுல மதிக்க மாட்டான்னு லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? சின்ன பையன் மாதிரி நடந்துக்கோ. இப்பவே என்னமோ 7-8 பேரம் பேத்தி எடுத்த மாதிரி பேசுத. அம்மா நீ எப்பவும் அவளுக்கு தான சப்போர்ட் பண்ணுவே. ஏன் நேற்று கிரிக்கெட் விளையாண்டு வந்தப்போ அப்பா கிட்ட மாட்டிட்டு முடிச்சியே, அப்ப நான் தானே வந்து காப்பாத்தினேன். இன்னொரு தடவை அந்த பிள்ளை என்கிட்ட சொல்லிட்டு போல, அது செய்யல இது செய்யலன்னு திமுறா பேசுன, வாயை பிடிச்சி கிழிச்சு புடியும் பார்த்துக்கோ. ஏம்மா நீயே என்னை இப்படி பேசுன அப்படின்னா தங்கச்சி எப்படிம்மா என்னைய மதிப்பா? ஒரு அண்ணன் ஒரு மதிப்பாவது இருக்காண்டாமா எனக்கு. அப்படி நினைக்காத கவி, சின்ன பிள்ளைல தானே, பெரிய பிள்ளையானா அண்ணன் என்னன்னு தான் கூப்பிடுவா. சின்ன பிள்ளையா இருக்கும்போது தானே விளையாட்டுத்தனமா ஏதாவது பேசிக்கிட்டு இருக்க முடியும். ஏம்மா உனக்கு என்னைய பிடிக்குமா தங்கச்சி பிடிக்குமாம்மா? இது என்னமக்கா கேள்வி? எனக்கு உன்னையும் பிடிக்கும் தங்கச்சியும் பிடிக்கும், 2 பேரும் நான் பெத்த பிள்ளைகள் தான். என் பிள்ளைல எது பெருசு எது சிறுசுன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? ஏதோ சொல்லுத, நானும் நம்புறேன். தங்கச்சி இப்ப யார் வீட்டுக்குமா போயிருக்கா? பக்கத்து தெருல மல்லியத்தை வீடு இருக்குல்ல, அவன் மாவா கூட போய் விளையாட போயிருக்கா. மல்லியத்த மவனா மலர்னு ஒரு பிள்ளை வருமே நம்ம வீட்டுக்கு, அவ வீட்டுக்கம்மா? ஆமாம்க்கா, அங்கதான் போயிருக்கா. அப்பாடா எங்க போறதுன்னு தெரியாம இருந்தேன். தங்கச்சியே நமக்கு ஒரு ரூட்டை போட்டு கொடுத்துட்டா. எம்மா தங்கச்சி வீட்டுல இல்லாம வீடே வெறிச்சோடி கிடக்கலாமா? நான் வேணா போய் தங்கச்சியை கூட்டு வரட்டா? என் பிள்ளைக்கு என்ன பாசம், இம்பிட்டு பாசத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு ஏம்ல அந்த பிள்ளை கூட சண்டை போடுதா? சண்டை போடுறது ஒரு பாசம் தானம்மா. நீ சோற பொங்கிட்டு இரு, நான் போய் தங்கச்சியை கூட்டு வரேன். என்ன என் பாசக்கார பிள்ளை. சரி போய் தங்கச்சியை கூட்டு வா, அவன் வர்றதுக்கு நேராகும்னு சொன்னானா வந்துருன்னு. நேரானாலும் பரவாயில்லம்மா, நான் தங்கச்சி கூடயே இருந்து கூட்டு வரேன். சரிம்மாக்கா போயிட்டு வா. சரிம்மா நீ மொல்லம்மா வேலையெல்லாம் பாரு, நான் போய் தங்கச்சியை கூட்டு வரேன். என்ன பார்த்து போயிட்டாமக்கா. என் பிள்ளைகள் என்ன பாசமா இருக்கு, கடைசி வரைக்கும் இப்படியே இருக்குன்னு கடவுளே. எப்பா ஒரு வழியா வேலை முடிஞ்சுச்சு. பிள்ளைகள் இப்போ வந்துடும், பசியோட வரும். நீ கூட்டு வரேன்ட்டு போனா இன்னும் வர காணும். வந்துட்டேமுக்கா, வா சாப்பிட வா. ஏன் டீ அலறி கிடக்கா? அடுப்படிக்கு வாங்க, என்ன சோத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். இங்க வா. வந்துட்டேமுக்கா. அண்ணனுங்க? அம்மா நொண்ணே, இன்னையில இருந்து நான் உனக்கு தங்கச்சியும் இல்ல, அவன் எனக்கு அண்ணனும் இல்ல. யாமிட்டி உன்னைய தேடுதானே வந்தான் அந்த பையன், அவன் எப்படி பேசுற? அவன் ஒண்ணு என் மேல பாசத்துல ஒண்ணு தேடி வரல, என் கூட சேர்ந்த பிள்ளைகிட்ட பேசிட்டு கிண்டல் பண்ணிட்டு பள்ளிக்கு வந்திருக்கான். கிண்டல் பண்ணானா? அவன் உன்னை கூப்பிடதான்ட்டு வந்தான், அவன் வந்த உடனே நீ வந்திருக்க வேண்டியதானே? அம்மா எனக்கு போன மாதிரி வர தெரியாதம்மா, எதுக்குமா அந்த பையலெல்லாம் இங்க அனுப்புத? அவன் ஒன்றும் அப்படி தப்பு பண்ண பையெல்லாம் கிடையாது, இரு நானே விசாரிக்கேன். ஏ கவின், கவினே வாங்க. என்னம்மா எதுக்கு கூப்பிட்டா? நான் தங்கச்சி பத்திரமா கூட்டிட்டு வந்துட்டேன் பாத்தியா? ஆமா என்ன பத்திரமா கூட்டிட்டு வரதா நீ அங்க வந்தியோல, என் கூட சேர்ந்த பிள்ளைகிட்ட என்னெல்லாம் கிண்டல் பண்ணி பல்லடிச்சு கிடந்தா, எனக்கு மானமே போச்சு உன்னால. அப்படி சொல்லாதம்மா மதி, நான் உனக்காண்டி தான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன். ஏதோ பிள்ளை எல்லாம் என்கிட்ட பேசிச்சு, அதுகளுக்கு பதில் சொன்னேன். நான் மூஞ்சி திருப்பிட்டு வந்தேன்னா மதியோட அண்ணனை பாரு, திம்மு பிடிச்சவன உன்னைய தான் சேர்த்து ஏசுவாங்க. அதுக்காண்டி 2 வார்த்தை பேசினேன், அது தப்பாம்மா? எட்டி அந்த பையன் ஏதோ சாதாரணமா பேசியிருக்கான், அதுக்கு நீ இவ்வளவு ஊரை கூட்டுத? ஏம்மா அவன் நடிக்காம வீட்ல தாம்மா நல்லவங்கனக்கா இருக்கான், வெளியில வந்தாலும் அவன் எப்படிப்பட்ட ஆளு உனக்கு தெரியும். என்னைக்காச்சும் நீயே பார்த்துட்டு அவனை தூக்கி போட்டு மிதிக்கலையான்னு பாரு. போதும் டி, வாயை மூடு. இனிமே உன்னைய தேடி அந்த பையன் வரவே மாட்டான், நீ என்னனையும் போ. ஏம்மா தங்கச்சி ஏசாதம்மா, பாவம் பத்தியா? நடிக்காதல, என்ன நடிப்பு நடிக்கான்? இந்த பையன் இப்ப கூட உன் மேல பாசமா தான் பேசினான், அப்பவும் நீ அவனை திட்டிட்டு
கேட்க நீ இன்னொரு தடவை சண்டை போட்டுட்டு இருந்த அவ்வளவுதான் பாத்துக்கோ. ஒழுங்கா தீவனத்தை திங்க வா. ஒவ்வொரு பிள்ளைல என்ன பாசமா இருக்கு. எனக்குன்னு பிறந்திருக்கோ பாரு. மடி அழகம்மா எல்லாம் ஒன்னாலதான் போல அந்தால. நல்ல வேலை அம்மா நம்மள ஒண்ணு சொல்லல. என்ன மல்லிகா இது பஸ்ஸே வர காணும். ஒத்தையில பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கணும் ஒரு மாதிரி பயமா தான் இருக்குன்னு. ஆமா எனக்கும் பயமா தான் இருக்கு. சீக்கிரம் பஸ் வந்துடணும் கடவுளே. ஜெகே இங்க பத்தியா என்னல 2 பிள்ளைகள் தனியா உட்காந்துருக்கு. லைட்டாக பேசி பார்ப்போமா? நமக்கு வேற என்ன வேலை, வா பேசி பார்ப்போம். ஹலோ, எஸ்கியூஸ் மீ, பஸ் எதுவும் வந்துதா? என்ன மல்லிகா இது நம்மகிட்ட வந்து கேட்கா. நீ கண்டுக்கிடாத. என்னல என்ன சொல்லியாவ? நான் பேசி பார்த்தாச்சு, சவுண்டே இல்லை, பதிலும் இல்லை. உங்க 2 பேரும் இதுக்கு முன்னாடியே நான் பார்த்துருக்கேனே. உங்க பேரு கமலி, உங்க பேரு மல்லிகா தானே? மல்லிகா பேரெல்லாம் எப்படி இப்படி கரெக்டாக சொல்லுதான்வே. கொஞ்ச நேரம் அமைதியா இரு. பஸ் வந்துட்டுனா ஏறி போயிடுவோம். இவன்கிட்டலாம் பேச்சே கொடுக்கக்கூடாது. ஜெகே, கமலினா என்னன்னு தெரியுமா உனக்கு? இது வரைக்கும் தெரியல, இனிமே நீ சொல்லு தெரிஞ்சுக்கிடுதேன். கமலினா தாமரைன்னு அர்த்தம். ஓகோ அப்படியா? அப்ப உங்க பேரு தாமரையா? எப்படிடா கரெக்டாக சொன்னேன்? மல்லிகா என் பேரை வச்சு தம்பி பேசுதான்வே, பயமா இருக்கே. பயப்படாத கமலி, கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்னதான் நடக்குன்னு. ஓகே, அவங்க பேரு தாமரை, இவங்க பேரு மல்லிகாவா? இதுல ஒரு சாங் உண்டுலால? ஆமாம் ஆமாம், என்ன சாங் தெரியுமா? மல்லிகையே மல்லிகையே மாலையிடும் மன்னவன் யார் சொல்லு, தாமரையே தாமரையே காதலிக்கும் காதலன் யார் சொல்லு. என்ன உங்க 2 பேருக்கு என்ன நினைப்போம்? மல்லிகா சும்மா இருடி. நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு, நான் என்னன்னு பேசிட்டு வரேன். பேச போறீங்களா? நீங்க பேசக்காக தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பேசணுமா? இரு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி தரேன், பேசு. போலீஸா? ஐயோ ஏக்கா, நான் சாதாரணமா தான் பேசிக்கிட்டு இருந்தேக்கா. போலீஸ்க்கெல்லாம் ஃபோன் பண்ணாதீங்க. ஆமாக்கா, என்னையும் மன்னிச்சிருங்க. இவ்வளவு பயத்தை வச்சுக்கிட்டு தான் திமுறா வந்து பாட்டு பாடியால. இன்னொரு தடவை பொட்ட பிள்ளைல தனியா இருக்க இடத்துல அந்த பாட்டு பாடியது கிண்டல் பண்ணதெல்லாம் பார்த்தேன், செப்பையில இழுத்து போடுவேன். திரும்பி பார்க்காம ஓடுங்களே. மன்னிச்சிருக்கா, இந்த தேசையோட நாங்க வரவே மாட்டோம். என்னையும் மன்னிச்சிருங்கக்கா, இனிமே இந்த பக்கமே வர மாட்டேன். இந்த பக்கம் வந்த ஜெகே, இந்த கிளி கிளிக்கால எந்த ஊர் காரியால இருப்பா? ரொம்ப முக்கியம், வாழ போவோம். காலையில விடிஞ்சது எந்திரிச்சோம்னே கிடையாது. முறையில வெயில் அடிக்க தண்ணி தூங்குதாள்வ. விளங்குமா குடும்பம்? காலமரை எந்திரிச்சோம் அடுப்ப தூத்தோம் வேலையை பார்த்தோம்னு கிடையாது. ஒரே படுக்கல. விடிஞ்சது எப்படித்தான் தூக்கம் வருதாம்மா அவளுக்கெல்லாம். ஒருத்தி வரதுக்கு முன்னாடிதான் நம்ம கூணும் குறுக்கும் ஓடியே வேலை பார்த்தோம்னு கண்டுது. வந்ததுக்கு அப்புறமும் அவ மகாராணி மாதிரி படுத்து கிடக்கா. நம்ம தான் பார்க்க வேண்டியிருக்கு. என்ன சத்தம் காலையிலேயே? இப்படி ஒரு மகாராணி வாழ்க்கை யாருக்கு கிடைக்கும்? என் மகன் தான் அந்த அளவுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கான். நல்ல பொம்லா, பெத்தவ எப்படி போனாலும் பரவாயில்லன்னு பொண்டாட்டி அழகா வள வைக்கானே. விட்டிய முன்ன ஆரம்பிச்சிட்டாளா? காலையிலேயே இவ சுப்பிரபாதத்தை கேட்டா முழிக்க வேண்டியிருக்கு. சை. வாங்கம்மா மகாராணி, முடிச்சிட்டீங்களா? டீ வேணுமா காபி வேணுமா சொல்லுங்க, போட்டு தரேன். எதுக்கு இப்படி காலையிலேயே கத்தி கிடக்கிய? ஆமாம்மா ஆமா, நான் தான் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கேன். மகாராணி தூக்கம் கெட்டு போச்சுல என்னால. நீங்க எந்திரிச்சிட்டீங்கன்னா எந்திரிச்சு உங்களுக்கு காப்பியை போட்டு குடிச்சிட்டு போக வேண்டியதானே. நான் எப்ப எந்திரிச்சு வரணும் அப்ப நான் பாத்திரத்தை கழுவி நான் வீட்டு வேலையெல்லாம் பாத்துக்கிட்டேன். நான் எத்தனை தடவை சொல்லிட்டேன். நீங்களா வேலையை பார்த்துட்டு எதுக்கு ஏசிட்டு அடக்கி என்ன? அம்மா நீ மோரையில வெயில் அடிக்கும் தானே தூங்கி எந்திரிச்சு 10 மணிக்கு வந்துச்சு கழுவா. அது வரைக்கும் நான் வீட்டை குப்பை மாதிரி போட்டு வச்சிருக்கணும். ஏன் உங்களுக்கு 6 மணிக்கு முடிப்பு வந்தா காபி போட்டு குடிச்சிட்டு அப்படியே வெளியில போய் உங்க கூட்டாளிய கூட சேர்ந்து கதை பேச வேண்டியதானே. என் மருமா தூங்குதா, நீ எந்திக்கல, அவெல்லாம் பொம்பளையா, அப்படி இப்படி என்னென்ன பேசாம பேசிட்டு வர வேண்டியதானே. நான் எந்திக்க நேரம் நான் பாத்திரத்தை கழுவிட்டு வேலையை பாத்துக்கிட்டேன். ஆமா, நான் வீடு வீடா பேசவே இவ பார்த்தா. நேற்று தானே பக்கத்து வீட்டு குமாரி அக்கா கிட்ட இவெல்லாம் ஒரு பொம்பளையா தெரியாதனமா என் மவனை கட்டி வச்சுட்டேன்னு பேசிக்கிட்டு இருந்தியே. நான் வரவும் வாயை பத்திக்கிட்டியா? எனக்கு என்ன தெரியாமலா இருக்கு? அம்மா நீ என்ன நல்லவளா? உன்னை பத்தி நான் சொல்லாம இருக்கணுமோ? அப்பவே எல்லாவளும் சொன்னா இவளை பார்த்தா நல்ல பொண்ணு மாதிரி தெரியல, கெட்டாத கெட்டாதன்னு. கேட்டனா கட்டி வச்சேன், இந்த அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். எங்க அம்மா கிட்டயும் எல்லாரும் சொல்லத்தான் செஞ்சாவே. பையனோட அம்மையை பார்த்தா ராங்கி எனக்கா இருக்கு, கல்யாணம் பண்ணி கொடுக்காத கொடுக்காதன்னு. என் வீட்டுக்காரருக்காண்டி ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். இன்னைக்கு உங்களால நான் சீரழிவேன். ஆமாம்மா, நான் ராங்கிதான். என்னாலதான் நீ கஷ்டப்பட்டுட்ட. கடவுளே, நான் என்ன கஷ்டப்பட்டு என் பிள்ளைய கல்யாணம் பண்ணி வச்சேன். என்னை என்னென்ன வார்த்தையெல்லாம் கேட்கா. இதை கேட்க ஆள் இல்லையா கடவுளே? ஏன் இப்படி காலையிலேயே நானும் ஆடிட்டு சண்டை போட்டு அடக்கிய? உங்க மவளா இருந்தா அப்படி பண்ணுவீங்களா? உங்க மவளுக்கு தான் மாமியா இருக்கா. அவ வீட்டுல மாமியாக்காரி இந்த வரத்து வந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்?
என் மவளை பத்தி எல்லாம் நீ பேசாத. அவ என்ன அழகா கட்டா காலங்கழிப்பா தெரியுமா? உன்னை மாதிரியா? ஆமா, இவ மாவ கட்டா கழிக்க போய் தானே அவ மாமிய போன வாரம் வந்து சண்டை போட்டு போச்சு. பிள்ளை வளர்த்துக்க லட்சணத்தை பாருன்னு. என் பிள்ளைய பத்தி எதுவும் பேச வேலை வச்சுக்கிடா பாத்துக்கோ. நீ வயிறஞ்சு தான் அவ வீட்டுல இப்ப பிரச்சனையா இருக்கு. ஆமா, நான் தானே எல்லா விஷயம் சண்டையில் தூடியே. உங்க மாவ வீட்டுல சண்டை வரதுக்கெல்லாம் நான் தான் காரணமோ? ஆரம்பிச்சிட்டியா? உன் நீலி கண்ணீரை வடிக்க ஆரம்பிச்சிட்டியா? அந்த அன்னைக்கு போய் என் அவனுக்கு போன போட்டு உங்க அம்மா இப்படி சொல்லிட்டா என்னை அப்படி சொல்லிட்டான்னு அவனுக்கு எனக்கு சண்டையில் தூடணும். அதானே உன் எண்ணம்? உங்க புத்தி எல்லாம் எனக்கு கிடையாது. உங்களை மாதிரி நான் ஒன்றும் போன் போட்டு சண்டையில் தூடுற ஆள் கிடையாது. ஆமாம்மா, நான் தான் கெட்டவா. என்னாலதான் குடும்பமே சீரழியுது. நீ பேசு, நீ என்னென்ன பேசணுமோ பேசு, நான் கேட்கேன். எதுக்கு இப்படி காலையிலே சண்டை இழுக்கணும், இப்படி அழுதுட்டு கிடக்கணும்? நிம்மதியா வாழ விடுறீங்களா கொஞ்சமாவது? அம்மா, நான் தான் வாழ விடாம ஆக்கியேன். நீ நீதி கடை வெடிக்கலாம் நான் காரணமாக முடியுமா? வரட்டும், என் மகன் வந்ததை நான் சொல்லி என்ன செய்யணும்னு பாரு. சை, தினமும் இந்த வீட்டுல என்ன பாடுதான். என்னைக்கு தான் நிம்மதி இருக்க போதோ தெரியல. என்னம்மா நாடகம் நடிக்கா? நீலிக்கண்ணீர் வடிக்கல ஒன்னா நம்பர். சே, அந்த பிள்ளை என்ன நல்ல பிள்ளை. அவளை போய் என் மாமியா ஏசா பாரு. ஒவ்வொருத்தி என்னென்ன பாடலாம் படுத்தாள்வ. அப்படி இருந்து வாயை பொத்திக்கிட்டு தான் கழிக்க வேண்டியிருக்கு. என்ன கேள்வியெல்லாம் கேட்காவா மாமியா? நாடகமா இருந்தாலும் நியாயம் வேண்டாமா? ஆரம்பிச்சிட்டா. இவ்வளோ நேரம் வாயை பொத்திட்டு இருக்காளேன்னு இப்போ தான் நினச்சேன். அந்த ஆணிக்கு புலம்ப ஆரம்பிச்சிட்டா. என்னன்னு தான் வருமோப்பா. சி, பொம்பளையா வரலாம். நல்ல பிள்ளை. என்ன கட்டா வீட்டு வேலையெல்லாம் பார்க்கு. அந்த பிள்ளைய போய் அவன் மாமியா ஏசா. ஒவ்வொருத்தி என்ன வரத்து வரையாள்வ. அவன் வீட்டில் மாமியா கறி வா திறக்க வழி இல்லை. பொத்திக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு. இந்த பிள்ளை என்ன பாடு பார்க்கு. இவளை போய் அவன் மாமியா ஏசால. நாடகத்தில் தான் இதெல்லாம் நடக்கும் போல. இங்கே பாருங்க, எதுக்கு இப்படி சாடையா பேசிட்டு இருக்கிய? பேச இருந்தா நேரடியாக மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுங்க. டெய்லி அப்படித்தானே பேசுவே. இன்னைக்கு என்ன புதுசா நாடகத்தை பார்த்துட்டு சாடை பேசிய? நான் எதுக்கு சாடை பேசணும்? நான் நினைச்சோம்னா நீ செய்த தப்பெல்லாம் மூஞ்சிக்கு நேரா சொல்லுவேனே. சாடை பேசுறதுக்கு நீ பெரிய ஆளோ? உன்னை பார்த்து நான் பயப்படணுமோ? அப்புறம் என்னத்துக்கு நாடகத்துல தான் நல்ல மருமா இருக்கா, நிஜத்துல இல்லைன்னு இப்ப பேசுனீங்க. ஏன்னா காது கேட்காமல இருந்தது. காது கேட்கணும் தானே பேசுறீங்க. அப்ப அது சாடையில பேச தானே. அம்மா, வாய் திறக்க வழி இல்ல. வாயை பொத்திக்கிடுதம்மா. நான் ஒரு நாடகத்தை பார்த்து கூட பேசக்கூடாது. நான் வாயை பொத்திக்கிடுதேன். நான் வாயே திறக்கல. இந்த வீட்டுல நான் இருக்கவே கூடாது முதல்ல. அதானே உனக்கு வேணும். இப்படி வாயை பத்தி இருந்துக்கிட்டேட்டாமா? நான் வாயே திறக்காம இருந்துக்கிட்டேட்டா? சை, இதெல்லாம் ஒரு பொம்பளையா? இதுகிட்ட உட்கார்றதே தப்பு. முதல்ல எந்திரிச்சு போகணும். அம்மா, நான் பொம்பளை இல்ல. நீ உங்க அம்மா எல்லாம் ரொம்ப நல்லவள்வல்ல என்னைய பேசைக்கு. இப்ப எதுக்கு காரணம் இல்லாம எங்க அம்மா வலிக்கீங்க? காலையில தானே சண்டை போட்டு முடிச்சியே. இப்பமா சண்டை போடுவியே? ஒரு நாளைக்கு ஒரு தடவையா சண்டை போட்டுட்டு உங்களுக்கு தூக்கம் வருதோ? இவ பெரிய பொறுமை பூமாதேவி. சண்டையே போட மாட்டா. நான் தான் சண்டை போட்டுட்டேன். இப்போ கூப்பிட்டு சண்டை எடுத்துட்டு கிடக்க. நான் வாட்டுக்கு டிவி பார்த்து கிடந்தேன். நீ தானே இப்ப நீ சண்டை கிழத்த. ஆரம்பிக்காதீங்க. நான் அந்த பக்கம் போயிருந்தேன். நீங்க மட்டும் டிவி பாருங்க. நாங்க இருக்கிறது பிடிக்காம தானே இப்படி சண்டை போட்டு அடக்கிய சாடையில பேசிட்டு இருக்கிய. நாங்கிட்ட இருக்கவே இல்லை. நாங்கிட்ட போயிருந்தேன். பொம்பளைய பாரு, பொம்பளைய போறா சீலுப்பட்ட. எப்ப பார்த்தாலும் சிலிப்பிக்கிட்டு தான் அலைவா. இந்த தலையில தீ வச்சா எனக்கெல்லாம் நிம்மதி. 5 நிமிஷம் நிம்மதியா இருக்கவே வழி கிடையாது. பக்கத்துல போய் உட்காந்ததே தப்பு. நம்ம வாட்டுக்கு தனியா உட்காந்துருக்கணும். இந்த பொம்பளை இருக்க இடத்துக்கே போகக்கூடாது இனிமே. அம்மைக்காவது போன் போட்டு பேசும். 2 நாள் ஆகுது பேசி. ஏம்மா, நல்லா இருக்கியா? சாப்பிட்டியா? நான் இருக்கேன். வீட்டில் ஒன்று இருக்குல்ல, அது கூட போராடிட்டு இருக்கேன். யாரு மருமூனா? ஆமாம், காலையில் வேலைக்கு போனாவே. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாவே. சரிம்மா, அப்பா நல்லா இருக்கவல்ல? பார்த்துக்கோ. ரம்யா, என்ன பண்ணிட்டு இருக்க? எங்க வந்துட்டீங்களோ? வாங்க வாங்க. போனா பேசிட்டு இருக்கா? ஆமாங்க, அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி 2 நாள் ஆச்சு பார்த்தீங்களா? அதான் இன்னைக்கு ஃபோன் பண்ணி நல்லா இருக்கேன்னு கேட்டுட்டு இருந்தேன். ஓ அப்படியா, சரி சரி. எங்க அம்மா உங்க ஏன்ட்ட கேட்கியா? வீட்டில் தானே இருக்கும், போய் பாருங்க. எதுக்கு இப்போ மூஞ்சி தூக்கி வச்சுட்டு பதில் பேசுதா? இவ்வளவு நேரம் நல்லா தானே பேசிட்டு இருந்தா. ஏன் இப்படி பேசிட்ட? இன்னைக்குமா சண்டை போட்டிய? இங்க பாருங்க, உங்களுக்கு உங்க அம்மா மேல பாசம் இருக்க வேண்டியதான். அதுக்காண்டி என்னமோ நான் தான் சண்டைக்காரி எனக்கா சண்டை போட்டேன்னு ஏன்ட்ட கேட்கிய? போங்க, சண்டையை உருவாக்கி சண்டையிலே வாழுத ஆளு உள்ள இருக்கு, அவட்ட போய் கேளுங்க. வந்துட்டாவே, வந்தது வராதுமா அம்மையை காட்டிக்கிட்டு. என்னைக்கு தான் அந்த மாமியா மரும பிரச்சனை தீரப்போதோ தெரியல. கடவுளே, என்ன என் மகன் சத்தம் காட்டி இருக்கு? வந்துட்டானோ? டிவி அமர்த்திட்டு பாத்திரங்களை போயிருவோம். எம்மா என்னம்மா செய்யுங்க? நம்மளை பார்த்தா வாரம், பாத்திரத்தை கழுவுவோம். அம்மா அடுப்படியில் நிக்க. அருளே, உள்ளவா. வந்துட்டியாப்பா? என் பிள்ளை வேலைக்கு போயிட்டு களைச்சு போய் வந்திருப்பான். காப்பி போட்டு தட்டாயா? இருக்கட்டுமா, ரம்யா போட்டு தருவாள்ல, நீங்க கஷ்டப்படாதீங்க. ஆமா, அவ போட்டு தந்தா. பாத்தல அவ எப்படி மராணியா உட்காந்துருக்கா. நான் எப்படி அடுப்படியில கிடந்து வேலை பார்க்கணும்னு. காப்பி தானே, நான் பெத்த பிள்ளைக்கு நானே போட்டு தரேன். எவளுக்கெல்லாமோ நான் வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கேன். என் பிள்ளைக்கு ஒரு ரூபா காப்பி போட்டு தர மாட்டேனா? என் அம்மா இப்படி நிக்கீங்க? கெதியா இல்ல? ஆமாப்பா, ஒரு மாதிரி படபடன்னு வருது. என்ன செய்ய, வீட்டுல பாத்திரம் கிடக்கு பாத்தியா? 2 ஆனந்தத்தையா போகணும் வந்தேன். கெதி இல்லாம என் அம்மா வேலை வச்சுட்டு அடக்கிய. வாங்க வந்து உட்காருங்க. பரவாயில்லப்பா, நான் தினமும் இப்படித்தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். யார் வேலை செய்வா சொல்லு?
நான் தான் அம்பிட்டு வேலையும் பார்க்கணும். ஏன் இப்படி நடிச்சு பேசிக்கிட்டு இருக்கிய? காலையில இருந்து நான் தானே வேலை பார்த்தேன். சோற பொங்கி பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டு தானே படுத்தேன். இப்போ காப்பி போட்ட பாத்திரம் தானே கிடக்கு. அதை தேய்க்கிறதுக்கு என்னமோ நீங்க தான் எல்லா வேலையும் பார்த்தேன்னு சொல்லி நடிச்சுக்கிட்டு இருக்கிய. வாமா, போன் பேசி முடிச்சிட்டியம்மா? நீ போமா, நான் வேலையை பார்த்துக்கிட்டேன். ஏன் இப்படி நடிக்கிறிய? காலையில இருந்து நான் தான் வேலை பார்த்துருக்கேன். எல்லா வேலையும் நான் பார்த்துட்டு இருந்தேன். நீங்க டிவி தானே பார்த்துட்டு இருந்தீங்க. இனி 5 நிமிஷம் டிவி கூட நீங்க பார்க்க விடல. 2 காப்பி போட்ட பாத்திரம் தான் கிடக்கு. அதை தேய்க்கணும்னு சொல்லி இப்படி சீன் போட்டுட்டு இருக்கிய. ரம்யா, கொஞ்சமாவது கூறு இருக்கா உனக்கு? அம்மா இவ்வளவு நேரம் வேலை பார்த்துட்டு உடம்பு வலிக்குன்னு இப்பதான் என்ன சொல்லிட்டு இருந்தாவே. அவியிட்ட போய் சண்டை போட்டு இருக்கிய. அம்மா, நான் தான் சண்டை போடியே. என்ன நடிப்பு நடிக்க அவங்க அம்மா? இவ்வளவு நேரம் வேலை பார்த்த பூரா நான் கடைசி அடிப்படையில வந்து நின்னுட்டு அத்தனை வேலையும் பார்த்தோம்னு என்ன நடிப்பு நடிக்க? இப்படி ஒரு பொம்பளை நான் பார்த்ததே கிடையாது. வாய மூடு ரம்யா. அவியலே கெதி இல்லாம நின்னுட்டு இருக்காவே. அவியிட்ட போய் இப்படி சண்டைக்கு நிக்கியா? ஒரு நாளாவது சண்டை போடாம இருக்க முடியாதா உன்னால? ஆமா, நான் தான் சண்டை போடுவேன். உங்க அம்மா இவ்வளவு நேரம் என்னை என்ன பாடுபடுத்தினாவ தெரியுமா? ஒரு டிவி கூட என்னை பார்க்க விடல. இப்போ வந்து அடுப்படியில் நின்னுட்டு நடிச்சுட்டு நடக்காவ. உங்களுக்கு அவன் நடிக்க போய் நல்லவளா தெரியுதாவே. நான் உண்மையை பேச போய் நான் கெட்டவளா தெரியுதேன். அப்படித்தானே? நீ தானே இப்ப சட்டை போட்டு கிடந்தா? அம்மா ஏதாவது உங்ககிட்ட பேசினாவளா இப்போ? அருளு, சத்தம் போடாதப்பா. வீட்டு சத்தம் வெளியில தெரியாம காலம் கழிச்சுக்கிட்டு இருக்கேன் இத்தனை வருஷமா. திடீர்னு சத்தம் போட்டேன்னா அக்கம் பக்கத்துல எல்லாம் கேப்பாவ பத்தியா? குடும்பத்தை பத்தி என்ன நினைப்பாவ? இல்லம்மா, அவ ஏதோ பேசிட்டா. நீங்க எதுவும் சங்கடப்படாதீங்கம்மா. பரவாயில்லப்பா, பேசிட்டு போட்டும். ஏன் மருமவ தானே, நம்ம யாருக்கும் நல்லதுதான் நினைக்கும். நம்மள அவ புரிஞ்சுக்கிடலன்னா அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? வா, போய் உட்காருவா. அழுதுகிட்டே நிக்கா பாரு. வீட்டுல பொம்பளை பிள்ளைல அளவிடக்கூடாதுப்பா. அம்மா போய் செத்த நேரம் உட்காந்துருக்கேன். நீ பேசிட்டு வா. நல்லா கோத்து விட்டாச்சு. பேசிக்கிட்டே இருக்கான ஒளிய ஒரு அடியாவது கொடுக்கானான்னு பாரு. நமக்கு வச்சது அவ்வளவுதான். ஏம்மா, ஒரு படியா வருதே. ஏன் இன்னும் அழுதுட்டு நிக்க? அதான் சண்டை போட்டு முடிச்சிட்டல. போய் போன பாரு, இல்லன்னா டிவியை பாரு. இப்ப கூட என்ன நம்ம தானே பேசுறீங்க. எப்ப பார்த்தாலும் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணீங்க. எனக்கெல்லாம் அவள மாதிரி நடிக்க தெரியாது. அதனாலதான் நான் கெட்டவளா தெரியுதேன் உங்களுக்கு. பாய மூடு ரம்யா. இனிமேலாவது சத்தம் போடாம இரு. ச்சே, தினமும் இப்படி பிரச்சனையா போய்கிட்டு இருந்தா நான் என்னதான் செய்வேன்? சரி, என்னைக்கு தான் இவர் என்ன புரிஞ்சுக்கிட போறாரோ. நடிக்கவா தான் நல்லவளா பேர் தான் எல்லாருக்கும். எம்மா, ஓடுது. எத்தான் தண்டி பேனு ஓடுது. நான் படு. எம்மா, எவ்வளவு நேரமா என்ன இப்படி குனிய வச்சுட்டே உட்காந்துருப்பேன். பேனெல்லாம் அப்பப்போ எடுத்து தலையை கிளீனா வச்சிருக்கணும் அக்கா. அப்பதான் முடி வளரும். உனக்கு புதறி விட்டு தாண்ட மாட்டுக்கு பத்தியா? உனக்கு யாருமா சொன்னா தலையில பேன் இருந்தா முடி வளராதுன்னு? பேனுக்கும் முடி வளர்றதுக்கும் என்னமா சம்பந்தம்? ஆமா, இவளுக்கு எல்லாம் தெரியும். எல்லாம் சொல்ல நீ வட்ட. நீ சாப்பிடுற சாப்பாடு பூரா அந்த பேனுக்கே போயிருமக்கா. உன் உடம்புக்கு என்ன இருக்கும் சொல்லு பாப்போம். சாப்பிடுற சாப்பாடுல பேர்வாதி இந்த பேனே உறிஞ்சிரும். யாருமா இப்படியெல்லாம் உனக்கு அதை சொல்லுதா? யாமிட்டி, உண்மையை தானே சொன்னேன். ஆமா சரணியா, எப்பவும் தலையை க்ளீனா வச்சு பழகு. என் தலையெல்லாம் பார்த்த அப்படின்னா ஒரு பேன் இருக்காது. இத்தனைக்கு நான் உன் கூட தான் படிக்கேன். என்ன க்ளீனா வச்சிருக்கேன் பாத்தியா? ஆமா, உன் தலையில ஒண்ணுமே இல்லைங்க தான் ஊருக்கே தெரியுமே. களிமண்ணை தவிர வேற என்ன இருக்குட்டி உன் தலையில? பரவாயில்ல, என் தலையில களிமண் இருந்தாலும் யாருக்கும் பிரச்சனை இல்லாம இருக்கோம்னா. உன்னைய மாதிரியா தலை பூரா பேன் புளுத்து போய் அலையுதேன். யார்ட்டி பார்த்து பேன் புளுத்தான்னு சொல்ற? உன் தலையில களிமண்ணு கூட இருக்காது. வெறும் மண்டையை வச்சுட்டு நீ எல்லாம் பேச வேண்டியதான். எம்மா, அவ இனி என்னெல்லாம் பேசாமா? நீ வாட்டுக்கு அவ தலையை பார்த்துக்கிட்டு இருக்க. என்னன்னு கேட்க மாட்டியா அவன் அவளை? ஐயே போச்சு. கொஞ்ச நேரம் சண்டை போடாம அமைதியா இருங்களேன் டீ. நல்ல பேனை விட்டுட்டேன். நாங்க இங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறத விட உனக்கு பேன் பார்க்க தான் பெருசா போச்சு. சும்மா இரியம் டீ. அவளே ஒரு அடங்காதவா. இன்னைக்கு தான் என்னத்தையும் அடங்கி உடங்கி பேன் பாக்கு தலையை கொடுத்துருக்கா. நீ பேசி கெடுத்து விட்டுறாத. எம்மா, என்னம்மா சொல்லியா என்ன பத்தி? கேட்டுட்டியோ? ஒன்றும் இல்லை மக்களே. உன் தலையில பேனெல்லாம் எடுத்தா தான் நல்லதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். குனி, இனி கொஞ்சம் கொஞ்சமா முடி வளர்க்க பாருங்க மக்களே. எப்போ பார்த்தாலும் கிப்பி முடி எனக்கு வச்சுட்டாலே நல்லாவா இருக்கு? ஏம்மா, என் முகத்துக்கு இந்த ஹேர் ஸ்டைல் தாம்மா நல்லா இருக்கும். கிப்பி என்ன வச்சுட்டாலே நல்லாவாட்டி இருக்கு. அழகா முடி வளர்த்து பின்னி போட்டாதான் மக்கள் அழகா இருக்கும். எம்மா, இவ்வளோ சொல்லியால ஓ முடியாம இம்முட்டோண்டு இருக்கு. எப்போ பார்த்தாலும் ஒரு கொண்டையை போட்டு வச்சுக்கிடியா? உனக்கு என்னடி தெரியும்? உங்க வயசுக்கெல்லாம் நான் தலை பின்னி பூ வச்சோம்னா பார்க்க பூரா என் முடி அழகத்தை தான் பேசிட்டு போவோம். ஒன்று போல பின்னி பூ வச்சிருக்கும் போது என்ன அழகா இருப்பேன் தெரியுமா? சுவாதி, அம்மைக்கு முடி ஸ்டோரியை கேட்டியா? யாமிட்டி, உங்க அப்பாட்டானா கேளுங்க. அம்மைக்கு என்ன அழகா முடி இருந்ததுன்னு இருந்து உட்கார்ந்து சொல்லுவாவே. அண்ணா அழகா இருக்கும். உங்க அப்பாவுக்கே என் முடி என்ன பிடிக்கும் தெரியுமா? உங்களெல்லாம் பெத்த பிறதாம்ட்டி முடியெல்லாம் இல்லாம போச்சு. எம்மா, அப்பா அப்பாவுக்கு உன் முடி ரொம்ப பிடிக்குமோ? பாங்கட்டி ஏதாவது சொல்லிக்கிட்டு. சரணியா, அம்மைக்கே வைக்கத பாத்தியா? வந்து முட்டு நேரம் ஆகுது, ஒருத்தையும் காணும். யாரையாட்டும் ஏதாவது கதை பேசினா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். நமக்கு தான் இப்படி போலாமா? 4 வட்ட பேசினா தான் நமக்கெல்லாம் பொழுது போகுது. என்னன்னு தான் வீட்டுக்குள்ளேயே கிடந்து வேலை வச்சுட கல்விடும். என்ன மாலதிக்கா ஒத்தையில உட்காந்துருக்காப்ல இருக்கு? அப்பாடா, ஒருத்தி கிடைச்சிட்டாப்பா. இன்னைக்கு பேசக்க ஆள் கிடைச்சது. இப்பதான் மனசுக்கே நிம்மதியா இருக்கு.
ஆ நெடுமாரி ஓடியா ஓடியா வந்து உட்காரு வா, உன்னைய தான் தேடிக்கிட்டு இருந்தேன். இப்போதான் நினைச்சேன் 100 ஆயுசு போ. இது வாயில ஒரு நாளும் நல்ல வார்த்தையே வராது. என்ன 100 ஆயுசு 1000 ஆயுசுன்ட்டு கிடக்கு. நானும் உங்களை பார்த்து தாங்க நினச்சிக்கிட்டு இருந்தேன். நினச்சிக்கிட்டே இருக்கேன். வந்த உடனே உங்களை பார்த்துட்டேன் பார்த்துக்கோங்க. அப்படியா? வா வந்து உட்காரு வா. என்னத்தையும் முணுமுணுத்துட்டு வந்தா நம்மளை பார்க்கவும் ரொம்ப நடிக்கா. நம்மக்கிட்டே நடிப்பா, பார்த்துருவோம் இவளா நம்மளான்னு. உட்காரு நெடுமாரி உட்காரு. ஏன் நின்றுட்டே இருக்க? மரியாதை மனசுல இருந்தா போதும். ஆமாம், இவளுக்கு மரியாதை ஒன்று தான் கேடு. மூதேவி பேச்சப்பாரு. வாரேங்க்கா வாரேன். அப்புறம் என்ன குழம்பு கறி சாப்பிட்டாச்சா? என்ன பொங்குனிய? இன்னைக்கு சிக்கன் எடுத்தோம்க்கா. குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டு ஒரு 4 துண்டு பொரிச்சும் சாப்பிட்டோம். என் மவளுக்கு பொரிச்சதுன்னா ரொம்ப பிடிக்கும் பார்த்தீங்களா, அதான் கொஞ்சம் பொரிச்சேன். சிக்கனா? சரி சரி. தினமும் உங்க வீட்டில் இறைச்சி எடுத்துருவிய என்ன நெடுமாரி? ஏம்க்கா நீங்களும் எடுத்து திங்க வேண்டிதானே? என்னத்த சொல்ல நெடுமாரி, மனசுல நிம்மதியே இல்லை பார்த்துக்கோ. மனசுல நிம்மதி இல்லைன்னா என்னத்தை பொங்கி ஆக்கி சாப்பிட்றதுக்கு மனசு இருக்குங்க. மனசே பாரமா இருக்கு. உனக்கு மற்றவா குடும்பத்தில் இளவெடுத்து விடுறதுக்கே சரியா இருக்கும். உன் வீட்டில் என்ன வந்தது? மூஞ்சியை தொங்க போட்டு பேசுதா. நான் இடிப்புக்கார பேதில் போவா. சரி சரி வருத்தப்படாங்கக்கா. வீட்டுக்கு வீடு வாசப்படி. எல்லார் வீட்லேயும் பிரச்சனை இருக்க தான் செய்யுது. ஒருத்தரை பார்க்கும்போது ஒரு பிரச்சனை இல்லாத மாதிரி நமக்கு தான் தோணும். அவங்க இடத்துல இருந்தாதான்க்கா கஷ்டம் புரியும். அப்படியெல்லாம் இல்லை நெடுமாரி. எத்தனை பேர் நல்லா இருக்காளோ தெரியுமா? என் பக்கத்து வீட்டு பங்கஜம் அவன் மருமகனும் அவனும் ஒன்று போல துணிமணி போட்டு மினுக்குறது என்ன, நகநட்டு போடுறது என்ன, கோயில் குளத்துக்கு போயிட்டு வரது என்ன, எப்பா 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 ஒற்றுமையா ஒன்னாமண்ணா பொங்கியாக்கி சாப்பிட்டு அப்படித்தான் மாமியார் மருமனும் ஒற்றுமையா இருக்கா. அந்த பிள்ளை கல்யாணம் ஆகி வந்து 2 மாதம் தான் ஆகுது. அதுக்குள்ளே அவளுக்கு பொறுக்கலையா? இருந்துட்டு போறாவக்கா. கல்யாணம் ஆகி 2 மாதம் தானே ஆகுது. கொஞ்ச நாளைக்கு ஒத்துமையாக இருப்பாவ. அதுக்கடுத்து மறுபடியும் சண்டை விட்டு பிச்சு உதவிட்டு தான் போறாவ. இருக்க கொஞ்ச நாள் நிம்மதியாக இருந்துட்டு போட்டுமே. எனக்கெல்லாம் கல்யாணம் ஆகி 2-3 நாளிலேயே என் நாத்தனாலும் மாமியாலும் என்கிட்ட சண்டைக்கு வந்துட்டாலும் நெடுமாரி நிம்மதியே கிடையாது. என்ன பாடு பார்த்தேன் தெரியுமா? ஆனா இப்போ வாரல்வோ, என்ன சொகுசா வாழ்ந்தால்வோ, நினைச்சதை பொங்கி திங்கது என்ன, புருஷன் கூட ஒன்னாமண்ணா பைக்ல போயிட்டு வரது என்ன, எப்பா எப்பா நல்லா வாழுதால்வோ. பார்க்கக்கே வயிற்றுச்சலா இருக்கு எனக்கு. எனக்கா சொன்னிய? வயிற்றுச்சலா இருக்கா? ஐயே பேச்சு வாக்கில் மனசுல உள்ளது பூரா உலகிட்டம் போலயே. இவ ஊர் பூரா தண்டரை அடிச்சிருவாளே. வயிற்றுச்சல்லாம் கேட்டுச்சு உனக்கு? இப்பதான் எனக்கு மனசுக்கு நிறைவா இருக்குன்னு சொன்னேன். நம்ம காலத்துல தான் கஷ்டப்பட்டோம். இப்ப வர பிள்ளைகளாவது கல்யாணம் ஆகி சந்தோஷமா இருக்கேன்னு தான் சொல்ல வந்தேன். உனக்கு அப்படியா கேட்டுச்சு? ஆமா ஆமா, நீ நல்லவா தான். அப்படியாக்கா? எனக்கு தான் சரியா கேட்கல போல. சரி சரி சரி. அப்புறம் நெடுமாரி, உன் பக்கத்து வீட்டுல பிரேமா வீட்டுல ஒரே சண்டையாம. அவளும் மாமியாலும் சண்டை போடுதாள்வே. எப்ப பார்த்தாலும் சத்தமா கேட்க நீங்க தெருவில் பேசிட்டு இருந்தாள்வே. அவன் புருஷன் வேற வீட்டுல இருக்கதா இருந்தா இரு, இல்லாட்டி வீட்டை பார்த்து போன்னு சொல்லிட்டானாமே. உனக்கு தெரியுமா? நீ பக்கத்து வீட்டுல தானே இருக்க, உனக்கு தெரியாமல இருக்கும். எனக்கெல்லாம் அடுத்த வீட்டில் என்ன நடக்கு ஏது நடக்குன்னு கேட்க நேரம். என் பிள்ளை உண்டு, நான் உண்டு, என் மாமியா மாமனார் உண்டு, என் வீட்டுக்காரர் உண்டுன்னு வேலையை பார்த்துட்டு இருப்பேன். அக்கம் பக்கத்தில் சத்தம் கேட்டாலும் கூட நான் கண்டுக்கிடவே மாட்டேங்க்கா. ஒவ்வொருத்தையெல்லாம் தெரு விட்டு தெரு வந்து புறம் பேசிட்டு போவாளோக்கா. நமக்கு அப்படி புத்தி இல்லை பார்த்தீங்களா? ஆமா, இவ பெரிய யோக்கியம். இவ மாமியாட்ட கேட்டா தான் வண்டே அவளை பத்தி சொல்லுவாளே. இவ வண்டவாளத்தை பூரா தண்டவாளத்துல ஏத்துவாளே. நல்ல வணக்கம் வந்து சீன் போட்டுடக்கா. ஓ அப்படியா? சரி நெடுமாரி, நான் உனக்கு தெரிஞ்சிருக்குமோன்னு நினைச்சேன். எனக்குமே அக்கம் பக்கத்து வீட்டுக்காரிகளை பத்தி யோசிக்க கூட நேரம் கிடையாது பார்த்துக்கோ. இதுவே எனக்கு ரேஷன் கடையில் நிற்கிற 4-5 பேர் பேசிட்டு கிடந்தாலும் அப்போ லேசாக காத்து வாக்கில் கேட்டுச்சு. அதை தான் உன்ட்ட கேட்டேன். ரேஷன் கடையில் மற்றவா பேசினாலோ இல்லை நீயே மற்றவட்ட பேசிட்டு வந்து என்ன சொல்லுதியோ? யாரு கண்டா? உன் புத்தி எனக்கு தெரியாது. என்ன நெடுமாரி ஏதோ பேசிக்கிட்டு இருக்க? ஒன்றும் இல்லைக்கா, சும்மாதான். இந்த பிரேமா பிள்ளைங்க தான் கொஞ்சம் பொறுத்து போனோம்னா நெடுமாரி. எப்போ பார்த்தாலும் மாமியா கூட பதிலுக்கு பதில் பேசினா என்ன ஆகும் சொல்லு? நானும் தான் மாமியா கூட காலம் கழிச்சேன். என்ன பயப்படுவேன் தெரியுமா மாமியாளுக்கு? அவளை பார்த்தாலே நான் வாயை பொத்திக்கிடுவேன். இத்தனைக்கு என் மாமியா செய்யாத கொடுமை கிடையாது. ஒரு பொழுது அவளாக்கிட்ட நான் சண்டை போட்டதே கிடையாது. இப்போ உள்ள பிள்ளைகள் கொஞ்சம் பொறுத்து போனா குடும்பத்தை நடத்தலாம்னு நினைக்கவே மாட்டுக்கோல. உங்க பொறுமையும் புத்திசாலித்தனமும் யாருக்கு வரும்க்கா? ஆமா, இவகிட்ட நான் கேட்டேன் நல்லவளா கெட்டவளான்னு. என்னத்தையாவது இந்த பிரேமா பிள்ளைய பத்தி சொல்லுவா. அவகிட்ட போய் சொல்லி கொடுத்து 2 பேருக்கும் இழுத்து விடலான்னு பார்த்தா வாயை திறக்க மாட்டுக்காளே, சிக்க மாட்டுக்காளே நம்மகிட்ட. நீ போடிய திட்டம் எனக்கு தெரியாது நான் நினச்சேன். நான் ஏதாவது அவளை பற்றி சொல்லணும், உடனே அவட்ட போய் சொல்லி கொடுத்து நானும் அவளும் சண்டை போட்டு கிடக்கணும். இதுதான் உன் புத்தி. என்னக்கா ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டே இருக்கிறிய? ஒன்றும் இல்லை நெடுமாரி, அப்படியே வந்தேன் பத்தியா? அதான் வீட்டை பக்கம் போமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏம்க்கா இப்போ தானே வந்தியே? கொஞ்ச நேரம் பேசிட்டு பேரவு போகலாம். எதுக்கு இப்போவே வீட்டுக்கு போய் என்ன செய்ய போறிய? ஏ நெடுமாரி, நானும் வந்துட்டேன். வா பிரேமா வா. மாலதி அக்கா, நீங்களும் வந்திருக்கீங்களோ? ஆமாம்மா, இப்பதான் வந்தேன். அப்புறம் பிரேமா, உன் வீட்டில் மாமி அமைதியா இருக்கா? இன்னும் உங்ககிட்ட சண்டை விட்டுக்கிட்டு தான் கிடக்கா? எங்கக்கா தினமும் ஒரு சண்டை, விடிஞ்சாலும் சண்டை, அடைஞ்சாலும் சண்டை. இந்த வீட்டில் தாலி கட்டின புருஷன்னு ஒருத்தன் இருக்கான். அவனும் அவன் ஆத்தாளுக்கு தான் சப்போர்ட் பண்ணியான். என்னை ஒரு மனுஷியாவே மதிக்க மாட்டுக்கான். இங்கே இருக்கவா அம்மா வீட்டுக்கு போகலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். வருத்தப்படாதம்மா, உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்ப. உன் மாமியாளுக்கு இம்பிட்டு வயசாகுத,
கொஞ்சம் பொறுத்து போனோம். வந்த மருமகளை நல்ல முறையை வச்சு காப்பாற்றணும்னு புத்தி இருக்கா பத்தியா? அவளை சொல்லி என்னக்கா இருக்கு? கெட்டுனவன் சரி இருக்கணும்ல எனக்கு. எது சரி எது தப்புன்னு அவனுக்கே உணர முடியலையே. எம்மா வாயை மூடுன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியானே. அவளை பேச விட்டு வேடிக்கை பார்க்கான். நான் மட்டும் அமைதியாக இருக்கணும்னு நினைக்கான். இதை நான் எங்கே போய் சொல்லுவேன்? சரி சரி, வருத்தப்படாதமோ, வருத்தப்படாத. வாழ்க்கையில கஷ்டம்லாம் வரத்தான் செய்யும். கவலைப்பட்டோம்னா வாழவே முடியாதும்மா. உன் மாமியா திருந்தணும்னு கோயில் குளமா போய் சாமி கும்பிடு. என்ன செய்ய? பொண்ணா பிறந்தாலே இப்படி மாமியா புருஷன்னு அவளோட தான் சிறந்து சீரழியணும். அடுப்புல வச்ச விறகா எடுக்காம எடுக்க முடியுமா? வாழ்ந்து தானே ஆகணும். பிரேமா, உன் மாமியாளுக்கும் உனக்கும் பிரச்சனைன்னா அது உன் வீட்டோட வச்சு முடி. எல்லா இடத்துலயும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காத. எல்லாவளும் நல்லவளா இருப்பான்னு சொல்ல முடியாது. இப்போ உன்கிட்ட கதை கட்டிட்டு மாமியாட்ட போய் வத்தி வச்சுட்டாள்வனா என்ன செய்வ? இப்பதான் அவ வாய் திறந்தா, அதுக்குள்ள இவ பேச விடாம ஆக்குதா. நெடுமாறி, நீ யார பத்தி சொல்ற? என்னைய பத்தி தான் சொல்றியோ? அந்த பிள்ளை என்கிட்ட தான் சொல்லிக்கிட்டு இருக்கு. ஐயோ, உங்களை பத்தி சொன்ன நினைச்சிட்டீங்களாக்கா? நான் புறம் பேச நாய்வளை பத்தாம்க்காவே சொன்னேன். உங்களை பத்தி நான் ஒரு நாள் ஒன்னும் சொல்ல மாட்டேம்க்கா. என்ன இப்படி கேட்டுட்டிய? நட்டிச்சிருவா. நம்ம எதை வச்சு கேட்கமோ அதை வச்சே நம்ம வாயை அடைச்சிருவா. காரியக்காரிலா? அப்படியா? அவ என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நீ சொன்ன பாத்தியா? என்னை தான் சொல்லியோன்னு கோவப்பட்டேன். நீங்க அப்படியெல்லாம் பேசியலாக்கா. உங்களை போல நல்லவோல நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது. நெடுமாறி, எப்படி வாழைப்பழத்துல ஊசி ஏத்துன மாதிரி பேசுறா பாரு. இரு, உன்னை உன் மாமியா கிட்ட சொல்லி எப்படி இழுத்து விடியன்னு பாரு. அப்புறம் பிரேமா, குழம்பு கறியெல்லாம் நீ பொங்குவியா, உன் மாமியா பொங்குமா? பாதி நாள் நான் தாம்க்கா பொங்குவேன். சண்டை போட்டா நீ பொங்குனதை நான் திங்க மாட்டோம்னு என் மாமியா தனியா பொங்கி தின்னுக்கிடும். ஐயே, பொம்பளை பாரு பொம்பளையா. ஒரு வயசான பொம்பளை குடும்பத்தை ஒன்று சேர்த்து கொண்டு போகணும் கண்டிருக்கு. இந்த வயசுலயே தனியா அடுப்பு வச்சு பொங்கி சாப்பிடுவா? இப்படி நான் கேள்விப்பட்டதே இல்லம்மா. என்ன செய்யக்கா, எல்லாம் என் தலை எழுத்து. ஐயே, வருத்தப்படாதம்மா. எல்லாம் ஒரு நாள் சரியா போயிடும். இன்னும்லாம் இருக்கு காலம். இப்பவேவா முடிஞ்சிட்டு இருந்து கஷ்டப்படுதே. வருத்தப்படாத. ஆமா, மாலதி அக்காக்கெல்லாம் ஒருத்தர் கஷ்டப்பட்ட மனசே கேட்காது. என்னக்கா? ஆமா, வந்துட்டா. எப்ப பார்த்தாலும் நல்ல மாதிரி பேசிக்கிட்டு. நெடுமாறி தான் நீ நல்லா புரிஞ்சு வச்சிருக்கா பத்தியா? ஆமா பிரேமா, இப்போ உன் மாமியா எங்க இருப்பாவே? ஏன்க்கா இப்ப இவ சொன்னதெல்லாம் போய் வத்தி வைக்கக்கா? நெடுமாறி, வாயை மூடு. என்ன பார்த்தா ஒத்திட்ட போய் வச்சு வைக்க மாதிரியா தெரியுது? வத்தி வைக்கலனா எது கேக்கிய? அவன் மாமியா எங்க இருந்தா உங்களுக்கு என்ன? இப்படி எல்லாம் பேசாத நெடுமாறி. நீ இப்படி பேசினா எனக்கும் பிரேமாக்கும் மனஸ்தாபம் வரும்னு தெரியாதா? ஐயா, நானும் சாதாரணமா தாங்க பேசினேன். நீங்க தான் பசக்கணும் கோவப்பட்டுட்டிய. இது ஒன்றும் சாதாரண பேச்சு இல்ல. உன் மாமியார் அன்னைக்கே சொல்லுச்சு நீ எப்படிப்பட்ட வாயாடின்னு. நான் நீ நல்லவான்னு நினைச்சு உங்ககிட்ட பேசின பாரு, என்னைய சொல்லணும். ஆமாக்கா, நான் தான் பொல்லாதவா. உங்க அளவுக்கு நான் நல்லவ கிடையாதாம்க்கா. சை, உங்ககிட்ட எல்லாம் மனுஷி பேசுவாளா? இவ்வளவு நேரம் உன்கிட்ட பேசுனதே தப்பு. பாத்தியா பிரேமா, நல்லதுக்கே காலம் இல்ல. நான் நல்ல முறையில தானமா உன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். என்னை எப்படியெல்லாம் உங்ககிட்ட இழுத்து விடுதா பாரு. எக்கா, எப்பவுமே நெடுமாறி விளையாட்டா ஏதாவது சொல்லுவாக்கா. அதுக்கெல்லாம் நீங்க வருத்தப்படாதீங்க. என்னமோ நீயாவது என்னை புரிஞ்சுக்கிட்டேம்மா. அது வரைக்கும் சந்தோஷம். நான் வாரேன். இதுக்கு மேல நாங்க இருக்க விரும்பல. ஏப்பா, வந்ததுக்கு என்னத்தையோ லாபமா 2 விஷயம் கிடைச்சது. பாதி நாள் தான் இவ பொங்குவாளாம், மீதி நாள் பூரா மாமியால பொங்கோட்டு உட்காந்து திங்கா போல. இதை 10 பேர்ட்ட சொன்னா தான் நமக்கு நிம்மதி. என்ன மாலதிக்கா, என்னமோ யோசிச்சுட்டே நிக்காப்ல இருக்கு? நான் என்னத்தையும் யோசிச்சுட்டு போறேன். உனக்கு என்ன? வாரேன் பிரேமா, உடம்பு பாத்துக்கோ என்ன.